கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு இதுதான் நான் பேசுறேன். இதுல என்னையா தப்பு இருக்குது? அன்னைக்கு துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு, அவ வியாபாரம் நடக்கலினா ஏதாவது நம்ம கூட்டணினா கூவி கூவி அழைக்கிறோமா, அங்க நம்ம கூட்டணி யாரும் வரலையினா. திரு துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முதல் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் முடியும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல, என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருபல் கேட்கின்றாங்க, திமுக ஆட்சியில் 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு எங்க நிறைவேற்றீங்கன்னு கேட்கிறார். அப்படின்னா விரசல் இருக்குதுல்ல, அது உண்மைதானே? அது மட்டுமல்ல, அண்ணா திமுக கட்சி ஐஎஸ்ஐ மாறி, ஐஎஸ்ஐ முத்திரைனா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படி அண்ணா திமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் ஊடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க எங்க பத்தி விமர்சனம் செய்துக்கு என்ன அருகதை இருக்குது? இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா? இவர் நம்ம பத்தி பேசலாமா? இவர்களுக்கு தகுதி, இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, திமுக வரலாறுலயே முத பிச்சை எடுப்பது இந்த ஆட்சியில் தான். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிற கட்சி திமுக கட்சி இன்றைக்கு. அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊரா வரப்போறார். இதை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு 46 பிரச்சனை அவர்கள் கொடுத்து 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா, உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்களா 45 நாள்ல தீக்கிறனார். அப்புறம் 4 வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண? 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியுமில்ல. அப்படி முதலமைச்சர் 46 பிரச்சனை ஏன் இது வரைக்கும் தீக்கல? மக்கள் கேட்கிறாங்க. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா. இந்த 8 மாசத்துக்கு பிறகு திமுக என்ற கட்சி தமிழகத்தில் இருக்காது. நீ மக்களை பற்றி கவலைப்பட்டா தானே மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீ மக்களை பற்றி கவலைப்படுறது இல்லையா? வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க. வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும், கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும், இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் 4 நாள்ல பத்திரிகைகள் வந்துகிட்டே இருக்குது. கர்நாடகத்தில் முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்றார், மேகதாதுல அணை கட்டிய தீர்வோம், அதற்குண்டான பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற? மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தானே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க. 39 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 39 எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க மேகதாது அணை கட்டணு அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்ல? கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை வராது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது 22 நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க. இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை, தில்லு திராணி, மக்கள் மீது அக்கறை, விவசாயிகள் மீது அக்கறை. 39 நாடாளுமன்றம் இருக்கிறீங்களா? நீங்க ஏன் அதை நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பல? பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மக்களோடு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்குது, இனி இருக்க போகுதும் அப்படித்தான். அதோட இன்றைக்கு அதிமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அந்த திமுக அமைச்சர்லாம் பேசுறாங்க. இன்றைக்கு அதிமுக நீங்க தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதீங்களே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க, அப்ப ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது, ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்றைக்கு அலறி கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தாங்க, ஐடிஐ கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், நிறைய பாலம், ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேண்டும்ல? நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை லட்சம் என்ற நேரத்தில் தெரிவித்து என்னிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம்ம கூட்டணியை உடைக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சரி, உங்களுடைய அமைச்சர் பிறப்புகளும் சரி, உங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களும் சரி, எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் திமுக மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.